மாடல் சாண்ட்ரோ வந்துக்குது. நான் ஏற்கனவே மெரூன் கலர் போட்டேன். மெரூன் கலர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேலை இருந்தது. அது வந்து 1.35 கொடுத்தேன். ஆனால் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2007 மாடலு, பேப்பர் 2030 வரைக்கும் கரண்ட் இருக்குது. வண்டியில் இப்போதைக்கு நீங்கள் செலவு பண்ணி ஓட்டுற மாதிரி எதுவும் இல்லை. இன்சூரன்ஸும் எப்சியும் 2030 வரைக்கும் கரண்ட் இருக்குது. இன்சூரன்ஸ் 1 வருஷம் கரண்ட் இருக்குது. ஏசி பவர் ஸ்டீரிங் கொண்ட வண்டி. அதே போல் ஓனர் கம்மிங்க, 2 ஓனர் மட்டும்தான். எல்லாரும் ப்ரைஸ் எல்லாம் வந்து 1.5 லட்சம் 1.25 லட்சம்லாம் போட்டுருக்காங்க. பார்த்தேன் நான். நம்ம சொல்கிற ப்ரைஸு 1.40 சொல்கிறேன். ஆனால் நான் கொடுக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா வீடியோ கடைசியில் எவ்வளோ கம்மியாக கொடுக்குறேன்னு மட்டும் நீங்கள் வீடியோவில் பாருங்கள். அதே போல் வண்டிக்கு எக்ஸ்சேஞ்ச் உண்டு. 2 வீலர் கொடுத்து கூட எடுக்கலாம், இல்லை கார் கொடுத்து கூட எக்ஸ்சேஞ்ச் எடுக்கலாம். நம்மக்கிட்ட வர்ற வண்டி தரமான வண்டி மட்டும் தான் கொடுப்போம். இது வந்து சில்கி கோல்டு கலர் நல்லா இருக்கும். அதே போல் நீங்கள் சாண்ட்ரோலாம் வாங்கும்போது இதெல்லாம் லைஃப் டைம் ப்ராஜெக்ட்டுங்க. ஒரு டைம் வாங்கினா அடுத்த டைம் மாற்ற வேண்டிய சூழ்நிலை இருக்காது, தேவையும் இருக்காது. ஏன்னா எல்லா ஆப்ஷனும் வந்துடும். வண்டியும் நல்லா ஒரு பெரிய சைஸ் தான் இருக்கும். ஹுண்டாயில பொறுத்த வரைக்கும் சாண்ட்ரோ i10 எல்லாம் நல்லா ஒரு சேல்ஸ் அதிகமாக சேல்ஸ் ஆச்சு. ரொம்ப நிறைய சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு சாண்ட்ரோ பற்றி சொல்ல தேவையில்லை. இந்த வண்டி திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் வண்டி 2 ஓனர் மட்டும் தான். நல்லா இருக்கு. இப்போ வந்து நான் போட்ட 800 எல்லாமே முடிஞ்சுதுங்க. எல்லாருமே 800 கால் பண்ணுறீங்க. தயவுசெய்து முடிஞ்சுது. சோல்டு வீடியோ போட முடியல. சரி, நான் அது போட்டிருந்தாலும் அது பார்க்க மாட்டேறீங்க. ஸோ அதனால் வீடியோ சொல்கிறேன். அதே போல் இங்கே வந்து தீபக் கார்ஸில் உங்களுக்காக தேடி கொண்டு வரேன். இதனோட ப்ரைஸு கேஷ் கொண்டு வந்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் என்ன சொல்கிறாருங்க, கேஷோட வர சொல்லுங்கள், ரேட் ப்ரைஸ் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் நான் உங்களுக்கு வீடியோவோட கடைசியில் ஒரு சிறப்பான ஆஃபர் கொடுக்குறேன். அதுவும் வந்து தீபாவளி ஆஃபர் இப்போ போயிட்டுருக்கு. நம்மக்கிட்ட எந்த வண்டி எடுத்தாலும் ஆஃபரில் தான் கொடுக்குறோம். போடுற விலையே கம்மி தான் நம்ம போடுறது. அதுலேயும் நம்ம குறைச்சி கொடுக்குறோம் உங்களுக்காக. இந்த வண்டியோட கண்டிஷனு நல்லா இருக்குது. இப்போதைக்கு அவுட்லுக்கு பாருங்கள், ஃப்ரண்ட் பானட் எல்லாம் நல்லா இருக்குங்க. இப்போதைக்கு இந்த பக்கம் எந்த வேலையும் பண்ண தேவையில்ல. அந்த ஹெட்லைட் மட்டும் கொஞ்சம் எல்லோஷாக இருக்குது. அது ஒன்றும் இல்லை, பாலிஷ் போட்டாக்கா சரியாக போயிடும். அது நீங்கள் மாற்ற வேண்டிய அவசியமும் இல்லை. 4 டயருமே நல்லா இருக்குங்க. டயர் 4மே 80% மேலே இருக்குது. நீங்களே பாருங்கள். அதே போல் இந்த சைடில் பாடியில் டென்ட் எதுவும் இல்லை. ரன்னிங் போர்டு கூட நல்லா இருக்கு. இன்ச் பை இன்ச்சாக காமிக்கிறேன் பாருங்கள். விஷயத்த சொல்கிறேன். நீங்கள் அப்போ தான் அங்கேருந்து முடிவு பண்ணி வரதுக்கு கரெக்டாக இருக்கும். அதே போல் வண்டியோட எல்லா ஆப்ஷனும் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். இது பாருங்க, இந்த பக்கம் டோர்லாம் நல்லா இருக்குது. ஷீட் கவர் கம்பெனி ஷீட் கவர் தான். நீங்கள் வேணால் கவர் போட்டுக்கலாம். ஆனால் இப்போதைக்கு எதுவும் மாற்றுற மாதிரி மாற்ற ஓட்டணும்னு அவசியம் இல்லை. ஏசி நல்லா இருக்குது. பாய்னர் சிஸ்டம் இருக்குது பாருங்கள், நல்ல பிராண்டடுங்க. பாய்னர் வந்து காருக்குன்னு ஒரு காரில் குவாலிட்டியான ஆடியோ சிஸ்டம் எதுனா அது பாய்னர் சிஸ்டம் தான். நீங்கள் சிடியும் யூஸ் பண்ணிக்கலாம், யூஎஸ்பியும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த அளவுக்கு வண்டி வாங்குறவங்க மட்டும் பாருங்க, பொறுமையாக இருந்துக்கிறவங்க, அவசரப்படுறவங்க தயவுசெய்து ஸ்கிப் பண்ணிடுங்க. பாருங்க, வண்டி ஒரு பொருள் பார்க்கணுன்னா நல்லா பார்த்து வாங்கணுங்க. காய்கறி வாங்கினா அது தேவையில்லாத பொருளை கட் பண்ணி போட்டுக்கலாம். ஆனால் கார் வாங்கிட்டீங்கன்னா அது கட் பண்ணி போட முடியாது. ஸோ அதனால தான் உங்களுக்கு வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப டீப்பாக எடுத்து காமிக்கிறேன், பொறுமையாக காமிக்கிறேன். ஸ்கிப் பண்ணிடுங்க. அதாவது ரொம்ப நேரம் பேசுகிறீங்கலாம் சொல்லாதீங்க. எனக்கு தேவை ஒரு ஆள் மட்டும்தான். இந்த வண்டி ஒருத்தர் தான் கொடுக்க முடியும். ஸோ அந்த ஒரு ஆள் மட்டும்தான் நான் தேடுறேன். தயவுசெய்து பொறுமையாக வீடியோ பார்க்குறவங்க மட்டும் பாருங்கள். டைம் இல்லாதவங்க தயவுசெய்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணல. இது சாண்ட்ரோ ஜிங்க்கு. இந்த பகுதி ஃபுல்லாக நல்லாவே இருக்குது. நீங்களே பாருங்கள், ஒரு டென்ட்டும் ஒரு கிராச்சஸும் இல்லை. டாப் போர்டும் நல்லா இருக்குது. நல்ல வண்டி தான். உங்களுக்கு ஒரு விஷயத்தையுமே
அங்கேருந்து வரும்போதே பிளான் பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் கூட நல்லா தான் இருக்குது, எந்த டிங்கரிங்கும் எதுவுமே இல்லை. இந்த பக்கம் நல்லா இருக்கு. இங்கே பாருங்க, சூப்பராக இருக்கு வண்டி. அதே போல் இந்த பகுதியில் பாருங்க, இப்போ எதுவுமே பண்ணணும், பெயிண்ட் அடிக்கணும் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த ரன்னிங் போர்டு லைட்டாக அந்த கார்னர் மட்டும் லைட்டாக ஒரு சின்னதாக ஒரு ரெஸ்ட்டு இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. பட் அது நீங்கள் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, பார்வையிலும் இல்லை. பாருங்கள், நீ வீடியோவில் பார்த்தாலும் தெரியாது. ஆனால் நான் சொல்லிடுறேன், இந்த பக்கம் சின்ன சின்ன டென்ட்டு 2-3 டென்ட் இருக்குது. ஆனால் அது எடுக்கணும்னு அவசியம் இல்லை, ஒன்றும் சரியாக தெரியாது, வீடியோலையும் தெரியாது பாருங்கள். ஸோ உங்களுக்கு அது நான் நேரில் வரவங்களுக்கு, சில பேர் நேரில் வந்து சின்ன டென்ட்டு கூட சொல்கிறீங்கன்றதுக்காக அந்த சின்ன டென்ட்டும் நான் சொல்லிடுறேன். அதே போல் ஏசி பவர் ஷேரிங் கொண்ட வண்டி, நல்லா இருக்குது. ஏசியெல்லாம், இன்ஜின் ரூமெல்லாம் நல்லா இருக்குங்க. இன்ஜின் ரூமில் பொதுவாக வந்து இன்ஜின் ரூமில் கண்டிப்பாக டிங்கர் வேலை இருக்கும் எல்லா சாண்ட்ரோலையும். சாண்ட்ரோ வாங்கும்போது மட்டும் கட்டாயம் பார்த்து வாங்குங்க. ஃப்ரண்ட்டு இன்ஜின் ரூமில் தான் பார்க்கணும். அதில் தான் வந்து ஏசி போகிற லைனில் ரஷ்ட் ஃபார்ம் ஆகும். நிறைய பேர் பீஸை சாப்பிட்டு இருக்கும். பீஸ் போட்டு இருந்தாங்கன்னா ஓகே, போடலைன்னா கொஞ்சம் செலவு, அதெல்லாம் கழட்டி பண்ணுறதுனால கொஞ்சம் செலவு அதிகம். ஸோ அதை பார்த்துங்க. ஆனால் அதனால ஒன்றும் டிஸ்டர்பன்ஸ் இல்லை. சில பேர் நீட்டாக விரும்புகிறவங்களுக்கு சொல்கிறேன். ஏசி நல்லா இருக்குது பாருங்கள், நான் உட்காந்து தான் பார்க்குறேன். ஏசி நல்லாவே இருக்குது. த்ரோவெல்லாம் நல்லாவே த்ரோ இருக்குது. அதே போல் இது வந்து கிலோமீட்டர் எவ்வளோ தூரம் ஓடிடுதுங்க? வெறும் 58,000. லோ மைலேஜில் ஒரு சாண்ட்ரோ எங்குமே கிடைக்காதுங்க. நம்ம கொடுக்குறதுனால லோ மைலேஜ் தான். நல்லா இருக்கு. டேஷ்போர்டெல்லாம் நல்லா கிளீனாக இருக்கு. லோ மைலேஜில் ஒரு சாண்ட்ரோ ஓடணும்னா அது நம்மக்கிட்ட மட்டும்தான். 58,000 ஓடன ஒரு சாண்ட்ரோலாம் அதிகமாக ஓட்ட மாட்டாங்க. இண்டிகானா அதிகமாக ஓட்டுவாங்க, யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஹோம் வீட்டு யூஸ்க்காக வாங்குற வண்டிங்க. ஸோ பயன்பாடு கொஞ்சம் குறைவாக இருக்கும். நல்ல வண்டி தான், நீங்கள் முடிவு பண்ணுங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் குறைச்சி கொடுக்குற வேலை. நான் வந்து கஸ்டமர்கிட்ட பேசிட்டேன், சார் ஒரு 110 120 தான் போகும்னு சொல்லியிருக்கிறேன். அவர் வந்து அவ்வளோ கொடுக்க முடியாது சொல்லியிருக்காரு. இருந்தாலும் நம்ம பேசுகிறத காட்டிலும் பணம் தாங்க பேசும். பணத்துக்கு தான் மதிப்பு. நம்மளை விட பணத்தை தான் நிறைய பேர் மதிக்கிறாங்க. ஸோ கேஷோட வாங்க. நான் சொன்ன ப்ரைஸோ அதுக்கு மேலே ஒரு சின்ன வித்தியாசத்துலையும் கண்டிப்பாக பண்ணித்தரேன். நல்ல மதிப்பு. நான் ஏற்கனவே மெரூன் கலர் போட்டிருந்தேன்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா 135 கொடுத்தேன். அதில் கொஞ்சம் ஒர்க் இருந்தது. இது வந்து எந்த ஒர்க்கும் கிடையாது. நல்ல வண்டி. நீங்கள் பிளான் பண்ணிட்டு வாங்க. தீபாவளிக்கு ஃபேமிலியோட லோ பட்ஜெட்டில் லோ கிலோமீட்டரில் ஒரு சாண்ட்ரோ தீபக் கார்ஸில் வாங்கி என்ஜாய் பண்ணுங்கள். மீண்டும் அது அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.